பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு அன்பு குறித்து ஆண்டவர் சில காரியத்தை என்னோடு கூட பேசினார். அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசையாக இருக்கிறேன். இன்றைய நாளிலும் நம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றாரு அன்பை குறித்து சில காரியத்தை. அன்பு நீடி சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இவைகளில் அன்பே பெருசு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் மூன்றுல எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் சொல்றாரு. விசுவாசத்தை விட நம்பிக்கையை விட அன்பு எதனால பெருசுன்னு நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அன்பை குறித்து சில காரியங்கள் பார்க்கலாம். அன்பு நீடி சாந்தமா இருக்குமாமா. அன்புக்கு பொறாமையே இருக்காது. அன்பு எப்பொழுதும் தன்னை பற்றி புகழ்ந்து பேசாது. இருமாப்பாய் 2 விதமாகவும் இருக்காது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அயோக்கியமானதே செய்யாது, தேவையில்லாத காரியங்களெல்லாம் செய்யாது. சினமடையாது, எந்த விதத்திலும் கோபப்படாது, எல்லா விதத்திலும் தீங்கு நினையாது, எல்லா விதத்திலும் யாருக்கு தீங்கு நினைக்காது. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அன்பு ஒருபோதும் ஒழியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை ஆண்ட சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்காரு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. இதை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட சில காரியங்களை பேசுவார். நம்மளுக்கு நேரம் இல்லாதனால அதுக்குண்டான அன்பை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம பார்ப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் சொல்றாரு அன்பு குறித்து. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் முந்தி நம்முடைய இடத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்பை இது பண்ணிருந்ததுனால அன்பு தான். இவைகளில் எல்லாவற்றிலும் அன்பு தான் பெரியது. அப்போ ஆதியாகமத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் தேவன் அதுல அன்பா இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுல ஆண்டவர் அன்பாவே இருந்திருக்கிறாரு. அதுல போட்டிருக்கு எல்லா விதத்திலும் நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாகன்ற கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இங்கேயும் இதே கற்பனை தான். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தனால தான் அவர் பூமிக்கு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து அன்பை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த அன்புல நம்ம எப்படி நிலைச்சிருக்கணும்னு சில வசனங்கள் ஆண்டவர் சொல்றாரு. விசேஷமா 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம தேவனை பார்க்கல, அவரை நம்ம தரிசிக்கிறோம், அவர் நம்மளோட பேசுறாரு ஆவியானவர் மூலியமா, அவர் நம்மளோடு கூட இடைபடுறாரு, ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடுறாரு, எல்லா விதத்திலும் இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் பார்க்கல. ஆனாலும் வேதம் சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால், அதாவது எல்லா விதத்திலும் அவன் பொய்யன், அதாவது ஏமாற்றுக்காரன், அவன் பொய் பேசுறவனா இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு. தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்னு சொல்லி அன்பு குறித்து இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு வசனம் மேலே போட்டுக்கு 12ஆம் வசனம், அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்படணும்னா நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அன்பு இல்லாத காலகட்டம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகுதுன்னு நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
12ஆம் வசனத்துல. எல்லா விதத்திலும் இந்த நாட்கள்ல அக்கிரமம் மிகுதியானதுனால எல்லா விதத்திலும் அன்பு தணிஞ்சு போச்சு. ஆண்டவரோட நம்ம தரிசிக்க முடியாதபடிக்கு எல்லா விதத்திலும் அன்பு இல்லாதபடிக்கு இருக்கும். இன்னொன்னு 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம அன்பு இல்லைன்னா ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்ம அறிஞ்சுக்க முடியாதுங்க. எல்லா விதத்திலும் இப்போ சொல்லலாம், நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கேன், ஆண்டவரோட உருவாடுறேன், ஆண்டவர் என்னோட கூட பேசினார், எல்லா விதத்திலும் நடத்துறான்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் மாய்மாலம், பொய் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தேவனிடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அதை காட்டிலும் அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடினால் அவர் ஜீவனே கொடுத்து நம்மளை நேசிச்சிருக்காரு. அந்த அன்புக்குள்ள நம்ம நிலைச்சிருந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு அன்பா இருக்கும்போது தேவன் நமக்குள்ளாக அவருடைய அன்பு பூர்ணப்படுத்துவார். நம்ம அநேகருக்கு சாட்சியா இருப்போம். இந்த அன்பு குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. அது வருகிற நேரத்துல ஏன் எதனால நம்ம அன்பு கூறாமல் இருக்கிறோம், எதனால நம்ம இந்த அன்புக்குள்ளாக கட்டப்படாமல் இருக்கிறோம்ன்ற காரியத்தை அடுத்த வாரம் ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை நம்ம தியானிப்போம். இந்த வாரம் ஆண்டவர் கொடுத்ததான இந்த அன்பு எதனால தடைப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம ஆண்டவரத்துல அன்பு கூறாதனாலதான். ஆண்டவரத்துல அன்பு கூறும்போது அவர் சகலத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி அன்பு கூறணும், எப்படி நடக்கணும்னு. இந்த நாட்கள்ல குறையா இருக்கிறது இந்த அன்பு தாங்க. அப்ப எல்லா விதத்திலும் நம்ம ஆண்டவரோட நெருங்கணும் அப்படின்னா நம்ம அவர் சொல்ற கற்பனைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படியணும். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். இந்த அன்பு இல்லாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு அநேக காரியங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருப்போம். எல்லா விதத்திலும் நடக்கிற காரியங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அன்பில்லாதனால எவ்வளவு காரியங்கள் உலகத்துல நடக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், எல்லாரிடத்திலும் அன்பா இருப்போம். எல்லாவற்றிலும் அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பாருங்க. நீங்களும் வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. நான் பேசுறதுனால மட்டும், நான் சொல்றதுனால மட்டும், இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வார்த்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுனால மட்டும் நம்ம அன்புல நிலைப்பட முடியாது. இந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் மட்டும் நீங்க வாசி பாருங்க. 5ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. எல்லா விதத்திலும் அன்பு குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அன்பு இல்லைன்னா நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாதுங்க. தேவன் என்ன அன்பாவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை ஒருபோதும் ஒரு நாளும் நம்ம கண்டறிய முடியாது. அதனால நம்ம அன்பிலே நிலைச்சிருப்போம். வருகிற வார்த்தையில எதனால இந்த அன்பு குறைவுபட்டிருக்கு, எதனால இந்த அன்பு நமக்குள்ள இல்லாம இருக்குன்னு நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோடு கூட பேசியிருப்பார். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த மீடியா நிகழ்ச்சியின் மூலமாக பேசிட்டு இருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். எதுக்கோ இது ஆண்டவர் கொடுத்து இந்த வார்த்தையை கொடுத்து இந்த நாள்ல யாருக்கோ ஒருத்தருக்கு பேசும்படியாய் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நம்ம இந்த காலகட்டத்தில் இப்படி இருப்போம்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாய் அடுத்த வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். God bless you. Praise Lord. Praise Lord.